ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல வெளியாக இருக்க கிரகணம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா ரிலீஸே ஆகலன்ற அதுக்குள்ள அந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்ல 11:14 அப்படின்ற ஒரு படத்தை சுட்டு தான் இங்க ரீமேக் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ட்ரைலரை வச்சு பார்க்கும்போது அப்படியே இந்த படத்தோட மேட்ச் ஆகுது. ஆனா படம் எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது. வேணா அந்த பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து லைட்டா மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதோட பிளாட் எல்லாம் உங்களுக்கு சொல்ல நான் விரும்பல. ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயிடுவோம். இதுல இருக்க கேரக்டரை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஒரு குறிப்பிட்ட கேரக்டரோட நேம் மட்டும் சொல்றேன். கவனிச்சிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டோட இந்த கதையை கடைசி வரைக்கும் பாப்பீங்க. வாங்க இப்ப ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒருத்தர் போன் பேசிக்கிட்டே கார் ஓட்டிட்டு வராரு. இவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாக் அப்படின்றது தான். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட தான். என்னமோ சொல்றாரு, இந்த மாதிரி நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே வராரு. இப்ப டைம் நமக்கு காட்டுறாங்க 11:13 ஆகுது. 11:14 ஆகும்போது இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு பிரிட்ஜ் மாதிரி இடத்த கிராஸ் பண்ணி வராரு. அப்படி கிராஸ் பண்ணி வரும்போது யாரோ ஒருத்தரை இடிச்சிடுற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. இடிச்சு தள்ளிடுறாரு. இடிச்சு தள்ளினோட தான் அங்க போர்ட்ல பாக்குறாரு, இங்க நிறைய மான்கள்லாம் கிராஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஒருவேளை நம்ம மானை தான் இடிச்சிருப்போம் அப்படின்னு கொஞ்சம் தைரியப்படுறாரு. ஆனா வெளியே வந்து பார்க்கும்போது இவர் இடிச்சது மான் இல்லன்றது தெளிவா தெரிஞ்சது. காரணம் அது ஒரு ஆளு தான். சோ இந்த விஷயத்தை பார்த்தோன்னே ஒரு கார் வரதை கவனிக்கிறாரு. அதனால அந்த ஆளை சைடுல வந்து ஒதுக்கி வச்சிடுறாரு. ஒதுக்கி வச்சோன்னா அந்த கார்ல ஒரு லேடி வராங்க. என்ன சார் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல மேடம் ஒன்னும் ஆகல அப்படின்னு இவங்க ஆக்சிடென்ட் பண்ணிக்கிறத அவங்க நோட் பண்ணிடுறாங்க. நோட் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓ நீங்களும் மானை இடிச்சிட்டீங்களா, நிறைய மான் அடிபட்டு சாவுது சார் பாவம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னும் நீங்க வரி பண்ணிக்காதீங்க, ஐயர் அபிஷியல் எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்களுக்கு கால் பண்ணா அவங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மேடம் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை சார் அப்படின்ற மாதிரி அந்த லேடி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட போனை வேகமா எடுத்து கால் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சே என்னடா அந்த லேடி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு அந்த லேடி போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒதுக்குன டெட் பாடியை டக்குன்னு டிக்கில போட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கஷ்டப்பட்டு அந்த டெட் பாடியை எடுத்து அந்த டிக்கில போட்டுறாரு. இவர் போட்டுட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அங்க ஜீப் சவுண்ட் கேக்குது. அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டாங்களா அப்படின்னு ஷாக் ஆகி நிக்கிறாரு. கரெக்டா போலீஸ் வராரு. இந்த மாதிரி சார் மான இடிச்சிட்டதா சொன்னாங்களே உண்மையா அப்படின்னு. ஆமா சார் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இதே தொல்லையா போச்சு சார். சரி உங்க டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் காட்டுங்க அப்படின்னு காட்ட சொல்லி பாக்குறாரு. பார்க்கும்போது அதெல்லாம் எக்ஸ்பிரி ஆயிருக்குது தெரியுது. உடனே சார் காரை விட்டு வெளியே வாங்க, உங்ககிட்ட சில விஷயம் பேசணும்னு வெளியே கூட்டு வராரு. வெளியே கூட்டு வரும்போது தான் இவர் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. டிக்கில ரத்தக்கரை இருக்கும். என்னடா டிக்கில ரத்தக்கரை இருக்கு, ஒருவேளை மானகீன ஏத்தி வச்சிருக்கானோ அப்படின்றதுக்காக இவர் சந்தேகப்பட்டு அதை திறக்க சொல்றாரு. திறக்கும் போது தான் ஒரு விஷயம் தெரியுது, அதுக்குள்ள மான் கிடையாது டெட் பாடி இருக்கு. உடனே இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் கையில பிளாஸ்டிக் விலங்கு மாதிரி ஒரு விஷயத்தை மாட்டி விட்டுறாரு. இப்பதான் நமக்கு ஜீப்புக்குள்ள காட்டுறாங்க. ஏற்கனவே 2 கைதிங்க இருக்காங்க. அதுல அந்த ஜென்ஸ் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டஃபி அப்படின்றதான். இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க 2 பேருமே உள்ள இருக்காங்க. இவனையும் சேர்த்து அந்த கார்ல ஏத்தலான்றதுக்காக கூட்டு வராரு. கூட்டு வந்து ஏறு அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா சிசர் மாதிரி ஒன்னு வச்சிருப்பான். அதை வச்சு கட் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு வேகமா ஓடுவான். இப்ப போலீஸும் துரத்துவாரு. இப்ப அந்த காருக்குள்ள இருக்கிற 2 பேரும் ஓடிடுவாங்க. என்னடா பண்றது அப்படின்னு நினைக்கும் போது இவன் எங்க ஓடி வரான்னு பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள ஒரு இடத்துக்கு ஓடி வருவான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்து யாரையோ தேடிட்டு இருப்பாங்க. அந்த லேடி இவனை பார்த்தோன்னே நீங்க தானே அந்த மானை ஏத்துனீங்க அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுக்குறாங்க. பேச்சு கொடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், என் ஹஸ்பண்டை தேடுறேன், என் ஹஸ்பண்ட் கிடைக்கவே மாட்டாரு அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவனும் அமைதியா அப்படியே இருக்கான். அந்த இடத்துல கரெக்டா போலீஸ் வந்துடுறாங்க. மேடம் அவன் மானை ஏத்துல ஒரு ஆளை ஏத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே இப்ப அந்த லேடி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீ தான் என் பொண்ணை ஏத்தி இருக்கியா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா பொண்ணு அடிபட்டிருக்கான்னு இப்பதான் நியூஸ் வந்திருக்கும். அதனால தான் இப்படி பண்றாங்க. இவனும் பயந்து அந்த இடத்த விட்டு ஓடுறான். அந்த லேடி துரத்திக்கிட்டே வராங்க. அவன் ஒரு பால்ல தடுக்கி கீழே விழுந்துடுறான். இங்க யாரா பால போட்டாங்கன்னு யோசிக்கிறான். அதே மாதிரி அவனுக்கு இன்னொன்னு யோசனை என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் ஏத்துனது ஜென்ஸ் பாடி, அதனால நம்ம பொண்ணை ஏத்தல அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கான். ஆனா இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது இல்லையா. இப்ப அந்த போலீஸ் என்ன பண்றாருன்னா கன் பாயிண்ட்ல இவனை பிடிச்சு வச்சிருக்காரு. இந்த இடத்துல கட் பண்ணி இப்ப வேற சிலரை நமக்கு காட்டுறாங்க. காலேஜ் பசங்க மாதிரி இருக்காங்க. ஜாலியா வண்டி எடுத்துட்டு போறாங்க. வண்டியில பாத்தீங்கன்னா நிறைய சாப்பிடுற ஐட்டம்லாம் இருக்கு. இவங்க வண்டியை ஓட்டிட்டு போகும்போது என்னென்ன வேலை எல்லாம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க ட்ரக்ஸ் எல்லாம் பயங்கரமா எடுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு புக்கு மாதிரி இருக்கு. அந்த டைரியை வந்து நெருப்பு பத்த வச்சு எரிச்சுக்கிட்டே கீழே தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. ஜாலியா விளையாடிக்கிட்டே போறாங்க. இப்ப 11:14 ஆக இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. இப்போ ஒருத்தன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா எனக்கு பாத்ரூம் வருது நிறுத்துங்கன்றான். யாருமே நிறுத்த மாட்டாங்க. அதனால அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியா அப்படியே பாத்ரூம் அடிச்சுக்கிட்டே வரான். இப்ப அந்த காரோட ஓனர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா டே அறிவில்லையா கார் அசிங்கப்படுத்தாதரா அப்படின்ற மாதிரி இவங்கிட்ட பேசிட்டு இருக்கான். ரோட்டை கவனிக்காம விட்டுறான். அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை ஏத்திடுறாங்க. அந்த பொண்ணை ஏத்தோன்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பக்கத்துல ஒருத்தன் உட்காடுறான். உட்காந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இவங்களை நோக்கி கன்னை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கான். சோ இவனுங்க பயந்து வேகமா வண்டியை திருப்பிட்டு போயிடுறாங்க. அந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா டஃபி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த போலீஸ் ஜீப்ல உட்காந்து இருந்தான் பாத்தீங்களா அவன் தான். இவங்க காரை திருப்பிட்டு வேகமா வந்துடுறாங்க. வரும்போது தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஜன்னல்ல ரத்த காயம் இருக்கும். எதனால அந்த ரத்த காயம்
பயம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் பாத்ரூம் போயிட்டே வந்தான் பாத்தீங்களா, இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுல அவனோடது கட் ஆகி கீழே விழுந்துரும். இதனால செம்மையா அழுதுட்டு இருப்பான். எனக்கு எப்படியாவது அது வேணும், அது இல்லனா என்னோட வாழ்க்கையே வாழ முடியாது அப்படின்ற மாதிரி செம்மையா அழ ஆரம்பிச்சிடறான். இப்போ ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு அதை எடுத்து கொடுக்கணும் அப்படின்றான். டே திரும்பி போனா அவள் தான் சா வச்சிருவாங்க அப்படின்னும் போது நான் எடுத்துட்டு வரேன் நாக்கா அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்றான். சரி நாங்க தூரத்திலேயே வண்டியை நிறுத்துறோம், தூரத்துல நிறுத்திடுறாங்க. இவன் பொறுமையா போறான். அந்த இடத்துல போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய ஆம்புலன்ஸ்லாம் வந்துருது. என்னடா அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்துருச்சா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எங்க அந்த பீஸ் காணாம போயிருச்சு அப்படின்னும் போது ஒரு பாக்ஸ்ல அந்த பீஸை வச்சிருக்காங்க. சரி நம்ம ஃப்ரெண்டு தான் நம்ம தான் எடுக்கணும்னு கஷ்டப்பட்டு அதை எடுத்துறான். வெளியே வந்தோன்னு மாட்டிக்கிறான். என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் புடிச்சு வச்சிடறாங்க. டே அதை நீ தானே எடுக்க வர, எதுக்காக எடுக்க வர, யாருது அது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுன்னு சொல்லி சமாளிக்க வரான். அந்த இடத்துல ஒரு நபரை காட்டுறாங்க. சோ இந்த நபரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நபர் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. இதுதான் நமக்கு சரியான சமயம் அப்படின்ட்டு அந்த பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு நம்ம எப்படியாவது ஓடிடணும்னு வேகமா ஓடிடுறான். இப்ப துரத்திட்டு போறாங்க. ஆனா பிரயோஜனம் இல்ல. அந்த பையன் செம்ம வேகமா போயிடுவான். அதே மாதிரி அந்த இடத்துல வண்டி எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த வண்டியில ஏறிடுவான். அந்த வண்டியை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க வேகமா. இப்ப மூணாவது ஸ்டோரிக்கு வருவோம். 11:14 ஆவறதுக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. இப்ப மாடியில இருந்து ஒருத்தர் ஸ்கிரீனை விலக்கி பார்த்துட்டு இருக்காரு. யாரை பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணு தான். அவங்க பொண்ணு கார் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறாங்க. இந்த டைம்ல எங்க கிளம்புறா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவரை பார்த்திருப்பீங்க, ஆம்புலன்ஸ்ல வந்து பேசினாரு பாத்தீங்களா, அந்த பையன் தப்பிக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சார்ல அவர் தான். இவர் வேகமா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அப்படியே நாயை வாக்கிங் கூட்டு போற மாதிரி வராரு. கீழே ஒரு சாவியும் கிடைக்குது. அது பொண்ணோட கார் சாவி எடுத்து வச்சுக்கிறாரு. அப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க பக்கத்துல கிரேவ்யார்டு இருக்கும். அந்த கிரேவ்யார்டுக்கு போறாரு. அங்க பார்த்தா ஒரு பையன் இறந்து கிடக்கான். அந்த பையனோட பேரை நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆரோன் அப்படின்றது தான். ஆரோன் இறந்து கிடக்கானே, எப்படி இறந்து கிடக்கான், இது நம்ம பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு, ஒருவேளை நம்ம பொண்ணு தான் ஏதாவது பண்ணிட்டாளா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலையோட தலை வந்து விழுந்து தான் அவன் இறந்து கிடப்பான். இதை பார்த்தோன்னா சரி நம்ம தான் பாடியை டிஸ்போஸ் பண்ணோன்ட்டு கார்ல ஏத்திட்டு பாடி எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் போயிட்டு இருக்கும்போது அவரோட கார் ஸ்கிரீன்ல வந்து தக்காளி வந்து விழுது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பசங்க சேட்டை செய்யும்போது தூக்கி தூக்கி எறிவாங்க பாத்தீங்களா, அதுல ஒண்ணுதான் இப்படி பட்டிருக்கும். இவர் ஒரு பிரிட்ஜ் கிட்ட வருவாரு. இந்த பிரிட்ஜ் கிட்ட இருந்து நம்ம கீழே போட்டுடலாமா தப்பிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாரு. சரி போட்டுலாம் அப்படின்னு முடிவெடுத்து காரை நிறுத்தணும்னா அங்க வந்து ஒரு வண்டி கிராஸ் ஆகுது. என்னடா வண்டி கிராஸ் ஆகுதுன்னு அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டே அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வண்டி போனதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த டெட் பாடியை வெளியே தூக்கிட்டு மேல இருந்து கீழே போடுறாரு. இப்ப கீழே ஒரு வண்டி போகுது. அந்த வண்டி அந்த டெட் பாடியை இடிச்சிருது. இதுதான் ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த சீனு. அவன் ஆக்சிடென்ட்டே பண்ணல, மேல இருந்து விழுந்ததை தான் ஏத்தி இருப்பான். இப்பதான் நமக்கு தெளிவாகுது. இப்ப இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, என்னடா இப்படி ஆயிருச்சுன்ட்டு. சரி நம்ம இங்க இருந்து கிளம்புவோம், அவன் மாட்டிக்கிறான் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பும் போது இவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த நாய் காணாம போயிடும். எங்கடா இந்த நாய் போயிருச்சு அப்படின்னு யோசிக்கும் போது இவரோட ஷர்ட்டை வச்சுட்டு ஒரு இடத்துல நிக்கும். இந்த ஷர்ட்டு கூட ஆபத்து தான் நமக்கு, இதை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வராரு. வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு புக் எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த புக் யார் போட்டாங்கன்றதோ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பசங்க போட்ட புக் தான். அந்த பசங்க போட்ட புக்லயே நம்ம ட்ரெஸ்ஸை எரிச்சிடலாம் அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமா எரிச்சிட்டு இருக்காரு. ட்ரெஸ் முழுசா எரிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் வந்து இவரை கூப்பிட வந்துடுறாங்க. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லம்மா ஒண்ணும் இல்ல, இந்த ட்ரைனேஜ்ல தள்ளி விட்டுட்டு இருக்கேன், இங்க வந்து நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தது அதான் அப்படின்னு. சரி வண்டியில ஏறுங்க அப்படின்னு இவரும் வண்டியில ஏறி போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு இடத்துல ஆம்புலன்ஸ் வந்து நிக்குது. அந்த ஆம்புலன்ஸை பார்த்தோம் பார்க்காத மாதிரி போறாங்க. சரி யாருக்காவது ஏதாவது ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வந்தோன்னா பொண்ணோட காரை பாக்குறாரு. என்னடா பொண்ணு வெளியே போனா அதுக்குள்ள வந்துட்டாளா, ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஒய்ஃப் கிட்ட சொல்லாம கொள்ளாம அந்த ஆம்புலன்ஸ் இருக்கிற இடத்துக்கு ஓடுறாரு. பக்கத்திலே தான் இருக்கும், வேகமா வந்துடுறாரு. இதனால தான் ஆம்புலன்ஸ் கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தாரு. சரி இந்த இடத்துல கட் பண்ணி இப்ப நாலாவது ஸ்டோரி. இப்ப டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 11, இன்னும் 14 நிமிஷத்துல தான் நடக்க போகுது ஏதோ ஒண்ணு. இப்ப இவனை வந்து ஞாபகம் வச்சுக்க சொன்னா இவனோட பேர் டஃபி. ஸ்டார்டிங் சீன்ல கூட நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப இவன் ஒரு கடைக்கு வரான். இவன் வேலை செய்யற கடை தான். ஆனா இவனோட ஷிஃப்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கும். இப்போ ஒரு பொண்ணு தான் அந்த இடத்துல இருக்காங்க. 11 ஆயிருச்சு, இன்னும் கடையை சாத்தியா அப்படின்னும் போது இன்னும் கொஞ்ச நேரத்துல சாத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து அபார்ஷன் பண்ணணும், அதுக்காக எனக்கு காசு தேவை, கொஞ்சம் தரியா அப்படின்னும் போது என்கிட்ட காசு இல்ல அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நான் திருடிட்டு போவோம் அப்படின்னா அதுவும் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கடைக்கு வாங்குறதுக்கு சின்ன பசங்க எல்லாம் வராங்க. இவனுங்க தான் வந்து அந்த கெலாட்டா பண்ணிட்டு சுத்திட்டு இருந்த பசங்க. அவனுங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய ட்ரக் எல்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப திரும்பியும் வந்து அந்த வேலை செய்யற பொண்ணு கிட்ட கேட்டு பாக்குறான். ஆனா அந்த பொண்ணு மசீர மாதிரி இல்ல. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வரா. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அப்பா இந்த பொண்ணு பண்ணதுக்காக தான் ஒளிச்சு வச்சுட்டுலாம் இருந்தாரு. இந்த பொண்ணுக்கு இவன் பாய் ஃப்ரெண்ட்னா அப்ப இன்னொருத்தன் யாரு அப்படின்ற கேள்விலாம் உங்களுக்கு வரும், பின்னாடி உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்றன்னு போறாங்க. இவனோட கண்ணை இங்கேயே வச்சுட்டு போயிடுவான். இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த கண்ணுல வித்த காட்டுறன்ட்டு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா தப்பா ஒரு கண்ணாடியை சுட்டுனா அவன் வெளியே வந்துருவான். வெளியே வந்துட்டு அறிவில்லையா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்கும் போது இப்ப இந்த பொண்ணு என்ன சொல்றா பாத்தீங்கன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. சரி அதுக்குள்ள கிளம்புறியா, இந்த ஜர்க்கின் வச்சுக்கோ குளிரும் பாரு அப்படின்ற மாதிரி ஜர்க்கினை கொடுத்து அனுப்புறான். இப்ப ரெண்டு பேருமே வெளியே கிளம்புனதுக்கு அப்புறம் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கெஞ்சி கேட்கறான். கெஞ்சி கேட்கும் போது அந்த பொண்ணு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா சரி என்ன சுட்டுட்டு நீ பணத்தெல்லாம் எடுத்துட்டு போ அப்படின்னு. சுடுறதா, எனக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னு. கையில சுட்டுட்டு போப்பா அப்படின்னு சொல்லி கையை காட்டுறா. இவன் அப்படியே சுடுறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கான், சுடலாமா வேணாமா அப்படின்ட்டு. சரி முடிவு எடுத்துறான். சரி சுற்றலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டு அவங்களோட கையில பார்த்து சுட்டுட்டு
அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி வரான். ஓடி வரும்போது கார் எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா காரோட கீ காணோம். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜர்க்கின் குள்ள தான் கீ இருக்கும். என்னடா ஜர்க்கின் குள்ள கீ வச்சிட்டுமே நினைக்கும் போது அந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப விவரமா அவனோட கார் கீ அவனோட கார்லயே வச்சிருப்பா. சரின்ட்டு அந்த கார் எடுத்துட்டு கிளம்புறான். கார் எடுத்துட்டு எங்க கிளம்புறான்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை மீட் பண்ணி இந்த மாதிரி நமக்கு அபாஷனுக்கான காசெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு சொல்றதுக்காக தான் அங்க கிளம்பிட்டு இருப்பான். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா யார் கூடயோ போன்ல பேசிட்டு இருக்கா. சீக்கிரம் வா காசு கிடைச்சிருச்சு அப்படின்னு கூப்பிடுறான். அந்த பொண்ணு வீட்லயே காரை டிராப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. வந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா தெரியாம வந்து ஒருத்த மோதிடுவான். மோதினது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பசங்க தான். இப்ப அந்த பசங்க கதையில நடந்ததை உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இதனால தான் வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி அழுதுட்டு டக்குன்னு கன் எடுத்து இந்த பசங்களை சுட ஆரம்பிச்சான். இந்த விஷயம் இப்ப கிளியர் ஆயிருக்கும். இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த பசங்க பின்னாடி வந்து கரெக்டா போலீஸ் ஜீப் வந்துரும். போலீஸை பார்த்தோன்னே இவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அப்படியே படுத்துருவான். இப்ப போலீஸ் செக் பண்ணும்போது இவன் கிட்ட கன்னும் இருக்கும். போலீஸ் எதுக்காக வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இவன் ஷாப்பிங் இதுல திருடினான் பாத்தீங்களா, அந்த விஷயம் தெரிஞ்சுதான் இவனை அரெஸ்ட் பண்ண வந்திருப்பாங்க. இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீ தான் கண்டிப்பா அங்க திருடி இருப்பேன்னு எனக்கு தெரியும், நீ அங்க வேலை செய்யறவன் தானே, ஏன்டா இப்படி திருடிட்டு இருக்க, நீ மட்டும் தான் திருடினியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்படி கேட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு போலாம். ஏன்னா அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு அடிபட்டிருக்கும் இல்லையா, அதை பாக்குறதுக்காக அங்க போவாங்க. அப்படி போகும்போது தான் இன்னொன்று ஷாக். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அடிபட்டிருக்கு இல்லையா, அந்த பொண்ணு மேலேயே இவருக்கு டவுட் வந்துடும். என்னன்னா இவன் கிட்ட நோண்டி நோண்டி கேட்பாரு யார் யாரெல்லாம் பண்ணீங்க அப்படின்னும் போது லைட்டா அந்த பொண்ணையும் போட்டு கொடுத்துருவான். அதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து காயத்தெல்லாம் சரி பண்ணிட்டு இருப்பாங்க. நீ காயத்தை சரி பண்ணதெல்லாம் போதும் வண்டியில ஏறு அப்படின்ட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சந்தேகத்தின் அடிப்படையில போலீஸ் ஜீப்ல ஏத்திடுவாங்க. இதனால தான் இவங்க ரெண்டு பேருமே அந்த போலீஸ் ஜீப்ல இருந்தாங்க. இப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இவருக்கு இன்னொன்னு ஒரு கால் வரும். அந்த கால்ல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சார் இந்த மாதிரி ஐயர் அபிஷியல் கிட்ட ஏதோ ஒரு லேடி பேசியிருக்காங்க, உடனே நீங்க இந்த இடத்துக்கு போகணும், எவனோ ஒருத்தன் மானை ஏத்திட்டானா அப்படின்னு சொன்னோன்னே சார் நான் ஏற்கனவே 2 பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா எனக்கு புரியுது சார், இருந்தாலும் வேற ஆப்ஷன் இல்ல, நீங்க அங்கேயும் போய் கொஞ்சம் பாருங்களேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் அங்க போய் பாக்குறேன் சார்னு இவர் கிளம்பிடுறாரு. இப்ப ஃபர்ஸ்ட் சீனோட உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்ப 5வது ஸ்டோரி இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டோரி. இந்த பொண்ணு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா செரி அப்படின்றது தான் டஃபியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்க தான். ஆனா இப்ப பேசிட்டு இருக்கிறது டஃபி கூட இல்ல, யார் கூட பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆரன் அப்படின்ற ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்காங்க. ஆரன்ற பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட கேர்ள் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட். இவங்க ரெண்டு பேருமே ஆக மொத்தத்துல லவ்வருக்கு துரோகம் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேருமே கடலை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல என் வீட்டுக்கு பக்கத்துல வா நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா அவனும் கிளம்பி வேகமா வரான். இப்ப இந்த பொண்ணு வேகமா வெளியே கிளம்பிட்டு இருக்கா. இப்ப அப்பா பார்த்து கேட்கிறாரு எங்க கிளம்பிட்டு இருக்கா அப்படின்னோன்னா இல்ல ஆரனை பார்க்க தான் கிளம்புறேன் அப்படின்னோன்னா ஆரன் நல்ல பையன் கிடையாது, அவன் கூட நீ சேராதன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னோன்னா இல்ல நான் கிளம்புவேன் அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிட்டு அங்க இருந்து பயங்கரமா கிளம்பிடுறா. இப்ப அப்பா தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. எப்படிதான் இவளுக்கு புரிய வைக்கிறதோ நமக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி வெளியே கரெக்டா ஆரன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ரெண்டு பேருமே பேசி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவனோட சாவியை வாங்கிட்டு அங்க இருந்து வேகமா ஓடிட்டு இருக்கா. ஓடி எங்க போறான்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு கிரேவ்யார்ட் இருக்கு, அந்த கிரேவ்யார்ட்ல போய் படுத்துறா. படுத்ததுக்கு அப்புறம் அங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கிலீஷ் படத்துல பண்ணுவாங்க இல்லையா அந்த விஷயத்த மாங்கு மாங்குன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஷேக் பண்ணனால என்ன ஆகுதுன்னா இவங்க ஒரு சிலைக்கு கீழே தான் படுத்துட்டு இருப்பாங்க. அந்த சிலையோட தலையை உடைஞ்சிரும். உடைஞ்சு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இவனோட தலையில பொத்துன்னு விழும். அதுல அவன் ஸ்பாட்லயே டெட் ஆயிடுவான். இப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஐயோ இவன் இறந்துட்டானே எப்படி நம்ம இதுல தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா பாத்தீங்களா, அதாவது இவளோட ஃப்ரெண்ட், அவளுக்கு கால் பண்றா. கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றா. இந்த மாதிரி நானும் ஆரோனும் சகஜமா மீட் பண்ற மாதிரி மீட் பண்ணோம், அதை என்னோட பாய் ஃப்ரெண்ட் டஃபி பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டான், என்ன பண்ண போறானோ எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வேணும்ட்டே ஒரு பிட்டை போட்டு வச்சுக்கிறா. போட்டு வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துட்டு கையெல்லாம் கழுவிட்டு இருக்கா. இப்ப அப்பா கேட்கிறாரு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும் போது அப்பா கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டா. இவ ஒரு திட்டத்தோட வெளியே வேகமா கிளம்பிட்டு இருக்கா. திரும்பி எங்கம்மா போறா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும் போது அப்பா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப கிளம்பும் போது தான் அப்பா முதல்ல வந்து ஸ்கிரீனை தூக்கி பார்த்தாரு பாத்தீங்களா, இந்த மாதிரி கீழே நம்ம பொண்ணு எதுக்காக கார் எடுத்துட்டு இந்த நேரத்துல கிளம்புறா அப்படின்ட்டு, அது இதுக்காக தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் நாயை தூக்கிட்டு வெளியெல்லாம் வந்து பார்த்திருப்பாரு. சரி இந்த பொண்ணு எங்க போறான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணதான் டஃபி அப்படின்ற அந்த பையனை மீட் பண்ணதான். அந்த பையனோட கார் நிற்கும். அந்த பையனோட கார்ல பார்த்தா ஒரு பால் இருக்கும். அந்த பாலை எப்படியாவது அங்க தூக்கிட்டு போய் வச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்திருப்பா. சரி அதுக்கு கீ வேணும்ல, அந்த கீயை எப்படி வாங்குறது அப்படின்ட்டு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அந்த கடைக்குள்ள வருவா. இந்த மாதிரி அந்த பொண்ணு கிட்ட அவன் பேசிக்கிட்டே இருப்பான். பேசிட்டு இருக்கும்போது தனியா கூட்டு போயிடுவா. தனியா கூட்டு போய் ரொமான்ஸ் பண்ற மாதிரி ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நைஸா எப்படியாவது அந்த கீயை ஆட்டைய போடலான்னு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பா. அவளால கீயே எடுக்க முடியாது. என்னடா இது கீயே எடுக்க முடியல அப்படின்னு நினைப்பா. அதுக்குள்ளதான் இவன் இந்த வெளியே அந்த பிரச்சனை பண்ணிடுவா இல்லையா, வெளியே வந்துருவாங்க. இப்ப எனக்கு குளிருதுன்னு ஒரு பிட்டை போடுவா. சரி குளிருக்கு அடக்கமா இந்த இதை போட்டுக்கோ அப்படின்னு ஜெர்கினை தந்துருவான். இப்ப ஜெர்கின்ல சாவி இருக்கு, எல்லா வேலையும் பண்ணிடுவா. ஆனா இவ போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவன் அந்த பொண்ணை சுடுறத பாத்துருவா. என்னடா அந்த பொண்ணு எதுக்குடா சுடுறான் அப்படின்னா இவளுக்கு அதுக்கு காரணம் தெரியாது. இப்ப போலீஸ் கிட்ட போட்டு விட்டு அங்க இருந்து அப்படியே வேகமா கிளம்பிடுறா. இப்ப அந்த கிரேவ்யார்ட் வந்து பாக்குற ஆரனோட டெட் பாடியை காணும். எங்கடா போச்சு ஆரனோட டெட் பாடி அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது அந்த விரக்தியில பாலையை கீழே போட்டுறா. யோசிச்சு யோசிச்சு பாக்குறா. சரி எங்க போனா என்ன, நம்ம இந்த ஊர்ல இதுக்கப்புறமும் இருக்கக்கூடாது, ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம மாட்டுவோம் அப்படின்றதுக்காக இவன் என்ன பிளான் போடுறான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ல உட்காந்து ஒருத்தன் கிட்ட பேசிட்டு இருக்கா. இப்ப பேசிட்டு இருக்கிறது யாருன்னு தானே யோசிக்கிறீங்க, ஒண்ணுமே இல்ல, அந்த பால் போட்டா பாத்தீங்களா அந்த இடத்துல ஒருத்தன்
தடிக்கு விழுந்தான் பாத்தீங்களா, ஸ்டார்டிங்ல காமிச்சாங்களே ஜாக் அப்படின்ற பையன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. ஜாக் கிட்ட இவ ஏன் பேசுறா அப்படின்ற யோசனை உங்களுக்கு வருது இல்லையா? என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ 2 பேரையுமே சும்மா யூஸ் பண்றதுக்கு தான் வச்சிருப்பா. அதாவது ஆரன், டஃபி கிட்ட இருந்து காசு வரதுக்காக தான் பேசிக்கிட்டே இருப்பா. இந்த மாதிரி எனக்கு அபார்ஷன் பண்ணோம், 5000 ரூபாய் தா அப்படின்ற மாதிரி சும்மா ஏமாத்திட்டு இருப்பா. அதை வச்சுட்டு இவ வந்து இந்த மாதிரி ஜாக் கூட ஓடுறது தான் பிளான். இப்பதான் பின்னாடி இருந்து டஃபி கூப்பிடுறான், நீ கேட்ட $5000 நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே ஜாக் கிட்ட பேசிக்கிட்டே ரோட கிராஸ் பண்றாங்க. அப்படி ரோட கிராஸ் பண்ணும்போது இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த இடத்துல ஜாக் வந்து ஆரனோட டெட் பாடியை இடிச்சிடுறாரு. சோ இப்போ எல்லா விஷயத்தையும் உங்களால கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்படி கனெக்ட் பண்ண முடியலனா இன்னொரு வாட்டி இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.